இந்த வீடியோவில் நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சாரீஸ், ஜுவல் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்தியாவிலேருந்து நிறைய சாரீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் என்கிட்ட இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பேன் சாரீஸ்லேயே வந்துட்டு. அதில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீதி எல்லாமே வந்துட்டு இந்தியாவிலேயே வச்சுட்டு வந்திருக்கேன். சரி, ட்ராவல் பேக்கில் இடம் இல்லைன்ட்டு. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த சாரீஸ்லாம் என்னென்ன சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஒரு சில சாரீஸ் மட்டும் நான் ஊர்லேருந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சாரீஸ் மட்டும். மீதி சாரீஸ்லாம் நம்ம கையிலேயே அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம இங்கே வீட்டில் அயன் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். மீதி சாரீஸ்லாம் நம்ம கடையில் கொடுத்து அயன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் நான் ஊர்லேயே அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா என்னுடைய மச்சின கல்யாணத்தப்போ நான் எடுத்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் தான் கட்டியிருப்பேன். மோஸ்ட்லி 2 டைம்ஸ் தான் கட்டியிருப்பேன் இந்த சாரீ. ஸோ எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இந்த சாரீ. ஆக்சுவலி அடுத்தது இந்த சாரீ நான் ஊர்லேருந்து வரும்போது அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாரீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரு என்னோடய கல்யாண நாளுக்காக எடுத்து கொடுத்தாரு. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும். அப்போ எடுத்து கொடுத்தாரு இந்த சாரீ. இதுவும் நல்லாயிருக்கும். இந்த சாரியோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3800 இது இந்த சாரியோட ரேட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு சாரீ காமிச்சேன் இல்லையா, அதோட ரேட் வந்துட்டு 5000. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3800. ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த கலரு நான் போய் செலக்ட் பண்ணேன். வீட்டுக்காரர் தான் போய் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது இந்த கலரு வந்துட்டு. இந்த கலர்ஸ் காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா கட்டினா இந்த சாரீ சூப்பராக இருக்கும். இந்த சாரீ நான் ஊருக்கு வரும்போது எடுத்தேன். கலர் நல்லா இருக்குன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் வந்துட்டு ஆக்சுவலி இந்த கலர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி நான் இந்த சாரீ பார்த்த உடனே கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தேன். மோஸ்ட்லி என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90% வந்துட்டு சென்னை சில்க்ஸில் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு சென்னை சில்க்ஸில் தான் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி நான் சாரீ எடுக்கணுனாலே சென்னை சில்க்ஸ் தான் மோஸ்ட்லி போவேன். இன்கேஸ் அப்பயும் பிடிக்கலனா நான் போத்தீஸ் அந்த மாதிரி போவேன். இது வந்துட்டு சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தது. இது வந்துட்டு எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலர் காம்பினேஷன். இதுதான் அந்த சாரியோட முந்தானி. ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும் கட்டினா. எந்த சாரீ பார்க்கலாம். இந்த சாரீ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் நினைக்கிறேன். 1.5 இயர்ஸாக ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த சாரீஸ். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஷாப்பில் போனாலுமே வந்துட்டு இந்த சாரீஸ் நான் பார்ப்பேன். இது வந்துட்டு எங்கே எடுத்தேன்னா ஷோபாவில் எடுத்தேன். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த சாரீ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லோ மஸ்டர்ட் எல்லோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த சாரீ வந்துட்டு ஜெயச்சந்திரனில் எடுத்தேன். ஒரு வாட்டி ஜெயச்சந்திரன் போயிருக்க போது அப்போ வந்து இப்போ சும்மா சாரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. இந்த கலர் வேறு என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்காக இந்த கலர் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் டிசைனும் நல்லா இருக்குது. சிம்பிளாக பிளெயினாக நல்லா இருக்குது. பட் ஏன்னா சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் நைட்லலாம் நம்ம போட்டு போகும்போது நல்லா கிராண்டாக இருக்கும். அதுக்கேற்ற ப்ளவுஸ்லாம் நம்ம போட்டுட்டு போனோம். ஸோ அதுக்காக இந்த சாரீ வந்துட்டு எடுத்தேன். ஜெயச்சந்திரனில் எடுத்தேன். 1100 என்னமோ தான் இந்த சாரீ. இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இப்போ காமிச்ச சாரீஸ்லாம் மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதனா கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்தேன்னா, இங்கே கோயிலுக்கு எப்பயாவது போகும்போது, ஏன்னா கல்யாண நாளைக்கு பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போகும்போது, இல்லை இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்காக கட்டிட்டு போகலான்ட்டு இந்த கொஞ்சம் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாரீஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வீட்டில் ஏதாவது தீபாவளி பொங்கல் அப்போ வீட்டில் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு சில சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு சில சாரீஸ் சும்மா எப்பயாவது வீட்டில் சிம்பிளாக கட்டிக்கலாமே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு மோஸ்ட்லி சாரீஸ் கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருப்பேன். ஸோ இதுவும் வந்துட்டு இது வந்துட்டு ஜோதிகா சாரின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இந்த சாரீ. ஜோதிகா சாரீ அது அப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. 1.5 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்த சாரீ தான் இது. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரனில் தான் நானும் எடுத்தேன். வெறுமனே வந்துட்டு இது காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ 750 தான் இருந்தது காஸ்ட். ஆன்லைனில் செக் பண்ணும்போது எனக்கு 1000 rupees இருந்தது. பட் ஜெயச்சந்திரனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 750க்கே இந்த சாரீ இருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அப்பயே வந்துட்டு இந்த ஜோதிகா சாரீ ஜெயச்சந்திரனில் எடுத்தேன். நல்லா இருந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் இது காட்டன் சாரீ. இந்த காட்டன் சாரீ வந்துட்டு
இதுவும் வந்து நான் சென்னை சில்க்ஸில் எடுத்தேன். இந்த காட்டன் சாரீ பார்த்தீங்கன்னா, இப்போ எதாவது சம்மர் டைமில் எதாவது சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் போனோன்னா, அப்போ வந்துட்டு இந்த சாரீ வந்துட்டு நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப கசகசன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அதுக்காக இந்த சாரீ எடுத்தேன். இது வந்து உள்ள டிசைன்ஸில் இந்த மாதிரி இருக்கும். பார்க்க சாரீ வந்துட்டு வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 தான். இது சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தேன், இந்த காட்டன் சாரீ. இப்போ இனிமேல் காமிக்கிறதுலாம் ஜஸ்ட் வீட்டில் சும்மா எப்பயாவது கட்டிக்கிற சாரீ தான், வீட்டில் கட்டுற சாரீ மாதிரி தான் இருக்கும். எப்பயாவது ஃப்ரைடே அப்போ எப்பயாவது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஊர்லேருந்து. இந்த மாதிரி சாரீஸ் நான் ஊரில் நிறைய வச்சுட்ருப்பேன். ஸோ ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் டெய்லியுமே சாரீ தான் வந்துட்டு கட்டிட்டு போகணும். அதுக்காக நிறைய சாரீஸ் நான் வச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட சாரீஸ் தான் நான் வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். மீதி சாரீஸ்லாம் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போது அதுலேருந்து சரி இது மாதிரி சாரீஸ்லாம் அங்கே ஸ்கூல் கட்டிட்டு போவேன், காட்டன் சாரீஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சரி இங்கே எடுத்துகிட்டு வந்தால் சும்மா வீட்டில் கட்டிக்கலாமே ஃப்ரைடே அப்போது அப்படின்ட்டு சும்மா எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த சாரீ தான் இது. இந்த சாரீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 350 தான் நினைக்கிறேன். இந்த சென்னை சில்க்ஸில் எடுத்தேன். 350 இது. அடுத்தது இந்த சாரீ, இதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இதுவும் நான் ஸ்கூலுக்கு போகும்போது சரி கட்டிக்கலான்னு எடுத்தேன் இந்த சாரீ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஜெயச்சந்திரன் தான் எடுத்தேன். ஜெயச்சந்திரனில் வந்துட்டு இது 850. ஆனால் ஸோ இது வந்து பார்க்கவே பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். சாரியுமே வந்துட்டு ஜெயச்சந்திரன்லாம் எடுத்தேன். இதுவும் நான் ஸ்கூலுக்கு சரி கட்டிட்டு போகலான்ட்டு எடுத்த சாரீ தான். ஸோ சிம்பிளாக இங்கே எப்பயாவது கட்டிக்கலாம் வீட்டில் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்துட்டு நான் ஜோதிகா சாரீ எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த சாரியுமே இருந்தது. சரி இதுவுமே வந்துட்டு அப்போது நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த சாரியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜெயச்சந்திரனில் எடுத்தேன். ஜோதிகா சாரீ ஜெயச்சந்திரனில் எடுத்தேன் இல்லையா, அது 850க்கு வாங்கினேன். இது வந்து 750 தான் வந்துட்டு இந்த சாரீ ஜெயச்சந்திரனில் அப்போ வாங்கும்போது. ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது இது வாங்கி. பள்ளிக்கண்ணை ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். ஸோ இதுவும் கலர் நல்லா இருக்குன்ட்டு அப்போ நான் வாங்கினேன். இந்த சாரீஸ்லாம் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு எனக்கு இடம் பத்தல எடுத்துகிட்டு வரதுக்கு. அதனால் ஒரு முக்கியமான கொஞ்சம் சாரீஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் செலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆரி ஒர்க்லாம் வச்சு இல்லை நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் 3 to 4 டைம்ஸ் போடுவோமா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடிக்கடி ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து வாஷ் பண்ணவும் முடியாது. ஒரு ஹெவி வெயிட்டாக வேறு ஃபீல் பண்ணுவேன். எதுக்காக நம்ம கம்மியான டைம்ஸ் போகிறதுக்கு அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பிராட்வே போயிடுவேன். போயிட்டு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் அங்கே நிறைய இருக்கும். ஸோ எப்போ போனாலுமே இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் அங்கே நிறைய இருக்கும். ஸோ எப்போ போனாலுமே பிராட்வேக்கு இந்த ப்ளவுசஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏற்கனவே எடுத்த ப்ளவுசஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவும் வந்து இந்த ப்ளவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். இது வந்து காஸ்ட் வந்து 500 தான். சரி 500க்கு இது ஒர்த்து தான். ஏன்னா நம்ம வந்து துணி எடுத்து ஸ்டிச் பண்ணாலே வந்துட்டு இப்போலாம் காசு அதிகமாகிடுது. இது வந்து டிசைன் வச்சு பார்க்கவே வந்து ஃபங்க்ஷன் கூட நம்ம வேர் பண்ணிட்டு போகலாம். சரி அதுக்காக வந்துட்டு 500க்கு தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் வாங்கினேன் ஜெயச்சந்திரனில். இது 500. இது மோஸ்ட்லி வந்துட்டு அதான் நான் கிராண்டாலாம் ரொம்பலாம் எடுக்க மாட்டேன் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் சாரீஸில் வர ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிப்பேன். இது நான் காமிச்ச சாரியில் வர ப்ளவுஸ் தான். இதுவுமே வந்துட்டு நான் ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது கையில் அழகாக பஃப் கை வச்சு அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வேர் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் ஜெயச்சந்திரனில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்துட்டு சாரியோட வர ப்ளவுஸ் தான் நான் காமிச்சேன், அதோட வர ப்ளவுஸ் தான் இது. இது வந்துட்டு ஸ்லீவ்லெஸ்ஸு. ஸோ ஸ்லீவ்லெஸ் இருக்கா சாரிக்கு வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்த ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸும் வந்துட்டு. ஸோ இது கலர் வந்து பிங்க் வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு பிங்க் கலர் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த ப்ளவுஸ் வந்துட்டு இது வந்து ஜெயச்சந்திரன் தான் வாங்கினேன். இந்த ப்ளவுஸும் வந்துட்டு அதான் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பிராட்வேல வாங்கினேன். இது அங்கே வந்துட்டு நான் வாங்கும்போது இதுவும் வந்துட்டு ஒரு 500 600 நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு ஆக்சுவலி. இது பிராட்வேல நான் வாங்கினேன். ஆக்சுவலி அதான் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கா.
அது இல்லாமல் நம்ம மோஸ்ட்லி ப்ளவுஸ்னால் ஒரு 2-3 டைம்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு வேறு டிசைன் என்ன வருதோ அதுதான் நம்ம போடுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இனிமேல் சிம்பிளாக வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு 2-3 டைம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் போட்டுடலாம் இல்லையா? அதுக்காக நான் மோஸ்ட்லி இது மாதிரி ப்ளவுஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், டிசைனும் நல்லாயிருக்கும். இது 500க்கு தாராளமாக வாங்கினேன். 550 நினைக்கிறது பிராட்வேல வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா கிராண்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் நம்ம போட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 550. இது பிராட்வேல தான் வாங்கினேன். இதுவும் வந்து மோஸ்ட்லி இந்த ரெட்டு, க்ரீனு, கோல்டன் சாரீ எல்லாத்துக்குமே இது வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால். இதுவுமே வந்துட்டு நான் பிராட்வேல தான் வாங்கினேன். இந்த ப்ளவுஸுமே இதுவும் 500 தான். மோஸ்ட்லி நான் வச்சுருக்க ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500-600 ரேஞ்சில் தான் இருக்கும். ப்ளவுஸ்க்கு நான் அதிகமாகலாம் செலவு பண்ண மாட்டேன். அதான் நான் சொன்ன மாதிரி 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக 2-3 டைம்ஸ் தான் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு நம்ம வந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஒரு டிசைன் கலெக்ஷன்ஸ் புதுசாக வரும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கலான்ட்டு இதுதான் இப்போ நான் இதெல்லாம் வாங்கி நான் ஊர்லேருந்து வரும்போது இது வாங்கலை. ஆக்சுவலி நான் வாங்கி வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டே. இதெல்லாம் மோஸ்ட்லி 1 டைம் தான் நான் போட்டிருப்பேன். சரி, இதுக்கு எடுத்துகிட்டு வரலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான். இங்கே எதுக்காக சாரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுவுமே வந்துட்டு ஒரு சாரியோட ப்ளவுஸ் தான். கிளம்பி வரும்போது ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். பிங்க் கலர் சரி எதுக்கும் இருக்கட்டும், நம்ம பிங்க் கலர் மோஸ்ட்லி இதுதான் நிறைய சாரீஸ்க்கு மேட்ச் ஆகும். அதுக்காக பிங்க் நான் ஒன்று எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். இதுவும் நான் பிராட்வேல எடுத்தது. இதுவும் 500 தான். இது ஆக்சுவலி ஏன்னா கோல்டு கலருக்கு இல்லைன்னா லைட் கலருக்கு எதுக்கு வேணாலும் இதுவும் இந்த ப்ளவுஸும் வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் நிறைய சாரீஸ்க்குலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த கலரும் எடுத்தேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. ஒரு ஐஸ்கிரீம் கலர் மாதிரி இருந்தது, பார்க்க நல்லா இருந்துச்சு கலர் பார்க்கவே. ஸோ அதுக்காக இந்த ப்ளவுஸும் நான் எடுத்தேன். இதுவும் 500 தான். இது இந்த ப்ளவுஸ் வந்து சாரியோட ப்ளவுஸு. ஸோ அது ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம சாரீஸ் அண்ட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நான் ஊர்லேருந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே யாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மோஸ்ட்லி கோல்டு வந்துட்டு யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தாலும் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது நம்ம வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம், இங்கே சேஃப்டியாக இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு யாரும் கோல்டு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதனால் நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாமே கவரிங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த வளையல். அழகாக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். இது நல்லாயிருக்கும். அதுக்காக இது எடுத்துகிட்டு வந்து பேங்கிள்ஸ். இது வந்து சாதாரண சிம்பிளான செட்டு தான். நம்ம எதாவது சாரீ கட்டும்போது சிம்பிளான பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இல்லை கோவிலுக்கு போகும்போது கட்டிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது நான் சும்மா டி நகரில் ஸ்ட்ரீட் ஷாப்பில் அப்போ வாங்கினேன். சரி நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். இல்லை சுடிக்கு எதனா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது சாரீக்கு என்ன சூட் ஆச்சுன்னா போட்டுக்கலான்ட்டு இதை வாங்கினேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளி. இது வந்துட்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 நினைக்கிறேன். 7000 ஜாய் அல்காஸில் வாங்கினேன். இது வந்துட்டு வெள்ளி. இது வந்துட்டு 800 ருபீஸ்க்கு நான் செட்டாகவே டி நகரில் வாங்கினேன். சரி, ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு இதை வாங்கினேன் நான். இது ஆக்சுவலி இதுவும் வெள்ளி தான். இது நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9000 10,000 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஒரு 5 to 6 years ஆகிடுச்சு, ஞாபகம் இல்லை. அதனால் இது வந்து சரவணா ஸ்டோரில் நான் வாங்கினேன். இது வந்துட்டு இப்போ இது வாங்கினா கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. இது வந்துட்டு சாரீஸ்க்கு நல்லா கிராண்டாக இது மட்டும் ஒன்று போட்டு போனாலே நல்லாயிருக்கும். அதுக்காக இது வாங்கினேன். இது ஒரு செயின் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன், நல்லா இருந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொலுசு ஒன்று, சும்மா கவரிங் கொலுசு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படியே காமிச்சிடுறேன், என்னென்ன ஜிமிக்கிலாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ஜிமிக்கிஸ் தான் நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா சாரீஸ் தான் ஜிமிக்கிஸ் தேவைப்படும், மீதிலாம் நம்ம இங்கேயே கிடைக்கும் நம்மளுக்கு இயரிங்ஸ்லாம். இந்த சுடி சாரீஸ்லாம் எப்படி தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ். நான் மோஸ்ட்லி காமிச்சிட்டேன், நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ட்டு. சிலது இருக்குது, பட் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.